பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று என்னுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பரிபூரண சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுவது பரிபூரண சமாதானம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மெய்யானது, நிலையானது, நிறைவானது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகம் தேடுகிறது, தேடி அழைகிறது. மனிதன் அதை பெறுவதற்கு எவ்வளவு விலைக்கரையும் செலுத்துகிறான். ஆனாலும் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறைவற்ற சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை நமக்கு கொடுத்து அவனை நம்ம நடத்துகிறார். அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. நான் அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளை வாழ்விலும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. வாழ்க்கையில் ஒரு மெய்யான சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா குறைவுகள் நீங்கட்டும். இந்த நாளில் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. சில அன்புக்காக நாங்கள் துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.